இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, மறுமையினுடைய அமல்களை கொண்டு உலகத்தை தேடுவது உள்ளம் மரணித்து விட்டது என்பதாகத்தான் அர்த்தம். உள்ளம் மரணம் அடைவது என்பது அறிஞர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய தண்டனை. இரண்டாவதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, கல்வியை கொண்டு இந்த உலகத்தை தேடுவது என்பது கல்வியினுடைய மதிப்பை இழக்கச் செய்துவிடும் என்பதாக சொல்றாங்க. மூணாவது இமாம் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, தலைவர்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய அறிஞர்கள் உண்மையில் அறிஞர்கள் அல்ல, அவர்கள் திருடர்கள் என்பதாக சொல்றாங்க. நான்காவதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உலகத்தை விரும்பக்கூடிய ஒருவரை நீ கண்டால் அவர் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நீ சந்தேகப்படு. ஏனென்று சொன்னால் ஒருவர் எதை அதிகம் நேசிக்கிறாரோ அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். அப்படி என்றால் உலகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவர் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நீ சந்தேகப்படு என்பதாக சொல்றாங்க. ஐந்தாவதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, முந்தைய வேதங்களில் நான் படித்திருக்கிறேன், அல்லாஹ் சொல்வதாக, உலகத்தை யார் அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு நான் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்னவென்றால், அவருடைய உள்ளத்தில் என் மீது அவர் உரையாடுகிற போது ஏற்படக்கூடிய இன்பத்தை எடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் முந்தைய வேதங்களில் சொல்வதை நான் படித்திருக்கிறேன் என்பதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. ஆறாவது, ஒரு அறிஞர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இப்படி சொன்னார், கல்வி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் இருளை கொண்டு கல்வியின் ஒளியை அணைத்து விடாதே. அறிஞர்கள் எல்லாம் தன்னுடைய கல்வியினுடைய ஒளியில் ஒளி பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நீ இருளில் மாட்டிக்கொள்ளாதே என்பதாக சொல்றாங்க. ஏழாவது இமாம் யஹ்யா இப்னு முஆத் ராஸி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஓ அறிஞர்களே, உங்களுடைய மாளிகைகள் கைசரின் மாளிகைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய வீடுகள் கிஸ்ராவினுடைய வீடுகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய ஆடைகள் தாகிரியாக்களினுடைய ஆடைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய சால்வைகள் ஜாலுத்தினுடைய சால்வைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய வாகனங்கள் காரூனின் வாகனங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய பாத்திரங்கள் ஃபிரௌனின் பாத்திரங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய மரணங்கள் அறியாமை கால மரணங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய வழிமுறைகள் ஷைத்தானின் வழிமுறைகளை போன்றிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் எங்கே இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். எட்டாவது செய்தி, ஒரு கவிஞர் கூறுகிறார், ஆடுகளை ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களே ஓநாய்களாக மாறிவிட்டால் ஆடுகளின் நிலை என்னவாவது? மற்ற பொருட்களை வீணாகாமல் பாதுகாக்கக்கூடிய உப்பே வீணாகிவிட்டது என்று சொன்னால் அதை எப்படி சீர் செய்வது என்பதாக கேட்கிறாங்க. ஒன்பதாவது, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுது, பாவங்கள் யாருக்கு கண்குளிர்ச்சியை தருகிறதோ அவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆகுவாரா என்பதாக கேட்கப்படுது. அப்ப அந்த அறிஞர் சொல்லுகிறார், மறுமையினுடைய இன்பங்களை விட உலகத்தினுடைய செல்வங்கள் யாருக்கு கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆக மாட்டார். 10வது செய்தி, உலகத்தினுடைய செல்வங்களை மட்டும் துறப்பது போதாது, உலகத்தினுடைய புகழ், அந்தஸ்து, மதிப்பு இவைகள் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க.